குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 22/6/2024 காருண்யா ட்ரா நம்பர் 689க்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். 21ஆம் தேதிக்கான ரிசல்ட்டை பார்த்தோன்னா 578 950 578 950 950 அப்படிங்கிறது 21ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு. இப்போ அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு 2 சார்ட் எடுத்திருக்கேன். இந்த 2 சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இது பாருங்கள், ஃபஸ்ட்டு சார்ட்டில் பார்த்தோம்னா 950 பாஸ் ஆயிருக்கு. 950 பாஸ் ஆயிருக்கு. இப்போ இன்னைக்கான ரிசல்ட்டு 9 அதே இடத்துல வந்துச்சு அப்படின்னா 952 வரலாம். அதே ஏ போர்டில் 9 ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா 955 இருக்கு. 950 அப்படிங்கிறது ஓகே ரிசல்ட்டு. 955 வரலாம், இல்லை 952 வரலாம். ஏபியில் 95 வந்துச்சுன்னா 955 952, ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 950 இருக்கு, 955 இருக்கு. ஏபியில் 9 வந்துச்சு, பி போர்டில் 5 வந்துச்சுன்னா கண்டிப்பாக 955 சான்ஸ் இருக்கலாம். ஏன்னா 950 இருக்கு, 955 இருக்கு, 955 இருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 955 இருக்கு, 950 இருக்கு. பிசியில் டபுள்ஸ் அல்லது ஏபியில் டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா 55 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா 00 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 55 அல்லது 00. 952 வந்துச்சு அப்படின்னா 952 ஆர் 957 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 95 பேஸ் பண்ணி 957 இருக்கு, 952 இருக்கு. இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 861925 பார்த்தோம்னா 952 இருக்கு, 925 அப்படிங்கிறது இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் அது கீழே இருக்கக்கூடிய பாக்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா 957 இருக்கு, 957 இருக்கு. இப்போ எகைன் 95 வந்துச்சு அப்படின்னா 957 ஆர் 952 அப்படிங்கிறது இருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் 529 இருக்கு. கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 925 இருக்கு. இந்த நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 925 இருக்கு. இல்லை 9 டபுள்ஸ் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி 9 வந்திருக்கு, 949 வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 959 இருக்கு, 959 இருக்கு. இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 959 இருக்கு. பாக்ஸுக்குள்ளவே கீழே இருக்கக்கூடிய நம்பரை பேஸ் பண்ணி 959 இருக்கு. டைரக்டாகவே பார்த்தோம் அப்படின்னா 959 இருக்கு. இங்கே அது மாதிரி இந்த சார்ட்டில் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக சார்ட்டை அப்சர்வ் பண்ணுங்கள். சார்ட்டை பேஸ் பண்ணி எந்த நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ 2 நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்ட் நம்பர்ஸில் 2 பாக்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி ஆல்போர்ட் நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 100 இருக்குது, 785 இருக்குது. 100 785. இது கீழே பார்த்தோம் அப்படின்னாலும் 175 ஆர் 548 இருக்குது, 548 இருக்குது. இதில் 2 நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி சார்ட்ல இருந்து 3வது நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால் இதில் இருந்து 2 நம்பர் எடுக்க ட்ரை பண்ணுங்க, எடுங்க. அந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி சார்ட்டில் அந்த 2 நம்பரோட எந்த நம்பர் ஸ்மிங்கிள் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏபிசி ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் நம்மளால் எடுக்க முடியும். இன்னைக்கு ரெகுலராக எடுக்க முடியும். ஸோ 100 785 அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா 17 இருக்கு, 17 இருக்கு. அடுத்து கொடுத்துருக்க இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாலும் 17 இருக்கு. இதில் 17 இருக்கு, 17 இருக்கு. அடுத்து 10 இருக்கு,
இதில் 15 இருக்குது. இப்போ அதனால் 950 அப்படிங்கிறதுல 0 வந்திருக்கு. 1 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 17 ஆர் 15 10. இப்போ 1 பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 17 ஆர் 71, 10 ஆர் 01, 15 ஆர் 51. 1 வந்துச்சுன்னா இந்த 3 நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 7 பேஸ் பண்ணி வரணும், 0 பேஸ் பண்ணி வரணும், இல்லை 5 பேஸ் பண்ணி வரணும். 1 வந்துச்சு அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா எகைன் 5 வரும்னு நினச்சிங்கன்னா, எகைன் 5 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 5 பேஸ் பண்ணி 8 இருக்குது. இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா 5 பேஸ் பண்ணி 8 இருக்குது. இப்போ 5 வரும் அப்படின்னா 5 பேஸ் பண்ணி 8, இங்கே 5 7 இருக்குது. 5 7 5 8. இதில் பார்த்தீங்கன்னா 5 7 8 இருக்குது. இங்கே 7 8 5 இருக்குது. அதாவது 7 8 5 அப்படிங்கிறது இங்கே 8 5 7 அப்படிங்கிறது இருக்குது. 8 5 7. ஏ போர்டில் 8 வரும்னு நினச்சிங்கன்னா 8 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை 8 4 5 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். அதனால் ரெண்டு இதுலேயும் காமன் நம்பர்ஸ் தான் கொடுக்குறேன். இப்போ 17 17 10, இந்த 0 பதில் இங்கே பார்த்தீங்கன்னா 1 5 இருக்குது. இப்போ 5க்கு 5ஓட பார்த்தீங்க அப்படின்னா 8 இருக்குது. இங்கேயும் 5ஓட 8 இருக்குது, 7 இருக்குது. இங்கேயும் அந்த 7 இருக்குது, 8ஓட 7 இருக்குது. அதனால் 8 வந்துச்சுன்னா 8ஓட 5 வரணும், இல்லை 4 வரணும், இல்லை அப்படின்னா 7 வரணும். 8 வந்துச்சுன்னா 85 84 இல்லை 87. ரிவர்ஸில் வந்துச்சுன்னா 58 48 78 அப்படிங்கிற நம்பர்ஸ் 8 பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் டபுள்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 00 இருக்குது. டபுள்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 00 இருக்குது. இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா 55 இருக்குது. 55 இருக்குது. இப்போ 00 அல்லது 55 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இப்போ 55 பார்த்தோன்னா இங்கேயும் 55 இருக்குது. இந்த பாக்ஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா 55 இருக்குது. இந்த பாக்ஸ் அப்படிங்கிறது இந்த சார்ட்லேருந்து தான் எடுத்திருக்கேன், தனியாக இந்த பாக்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அடுத்து டபுள்ஸ் வந்துச்சுன்னா இப்போ சொல்லியிருக்கேன் 00 அல்லது 55 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இப்போ 559 வரலாம், இல்லை 959 வரலாம், 599 வரலாம், இல்லை 995 வரலாம். இந்த 959 925 அப்படிங்கிறதெல்லாம் 959 இங்கே இருக்குது. இந்த சார்ட்டை பேஸ் பண்ணியே கீழே வந்துச்சு அப்படின்னா 959 இருக்குது. இல்லை ஏ போர்டில் 5 வந்துச்சுன்னா 575 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏ போர்டில் 5 வந்துச்சுன்னா 575, இல்லை அப்படின்னா 507 507. அதனால் சார்ட்டை பாருங்கள். இதோட நியரஸ்ட் நம்பர் மேலே இருக்கக்கூடிய நம்பர் அல்லது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் ட்ரா நம்பர் வந்து 689 689. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 869 அப்படிங்கிறது இருக்குது. 869 அதாவது ட்ரா நம்பர் அப்படியே இங்கே இருக்குது. 869. இங்கே பார்த்தீங்கன்னா 860 இருக்குது, 86 இருக்குது. இங்கேயும் 86 இருக்குது. ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 8 6ஓட 7 வரணும், இல்லை 8 6ஓட 9 ட்ரா நம்பர் அப்படியே வரணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 8 6ஓட 0 இருக்குது, இங்கே 6ஓட 9 இருக்குது. அதனால் ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 8 6 அல்லது 6 9 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். இங்கே அது இல்லை. அதாவது ரெண்டு சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எனி ஒன் சார்ட்டை பேஸ் பண்ணி தான் வரும் இன்னைக்கு ஃபஸ்ட் நாள். அதனால் ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி எந்தெந்த நம்பர்ஸ் காமனாக நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த நம்பர்ஸ் உங்களோட கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள். கண்டிப்பாக வரும். இதுலேருந்து ரெண்டு நம்பர் இந்த சார்ட்லேருந்து வரும், இல்லை இந்த பாக்ஸ்லேருந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ரெண்டு பாக்ஸ்லேருந்து ரெண்டு நம்பர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ரெண்டுலேயும் காமன் நம்பர்ஸ் இந்த மாதிரி வரலாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள். எந்த மாதிரி நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு 950
9 வந்துச்சு அப்படின்னா 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லை 6 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லை 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 9 வந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் வந்து 560ங்கிறதுல எனி ஒன் நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை 9 ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். ரிப்பீட் ஆகலைன்னா இந்த நம்பர்ஸ் வரணும். இப்போ 5 வந்துச்சு அப்படின்னா 9 அல்லது 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 0 வந்துச்சுன்னா 5, 6, 2 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ 6 அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பவர் நம்பர்ஸ் 6ஓட பவர் நம்பர்ஸ் 1. 6 வந்துச்சுன்னா 6, 0 வந்துச்சுன்னா 6 வரணும். இல்லை அப்படின்னா அதோட பவர் நம்பர்ஸ் 1 வரணும். இப்போ 1 வந்துச்சு அப்படின்னா தான் 1 பேஸ் பண்ணி 7, 0, 5 அப்படிங்கிற 3 நம்பர்ஸ் இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கரெக்டாக சார்ட்டை பாருங்கள். சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. இப்போ நான் கொடுத்துருக்க இந்த 2 பாக்ஸில் கண்டிப்பாக 2 நம்பர்ஸ் பாஸ் ஆகும். இப்போ இந்த 2 நம்பர்ஸ் பாஸ் ஆகலாம், இல்லை 3 நம்பர்ஸ் கூட பாஸ் ஆக சான்சஸ் இருக்குது. மினிமம் 2 நம்பர் பாஸ் ஆகும். இந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி சார்ட்டில் அதோட இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 17 அப்படின்னு பாஸ் ஆகும் அப்படின்னா 17 பேஸ் பண்ணி 1 இருக்குது, 17 பேஸ் பண்ணி 5 இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 17 பேஸ் பண்ணி 9 இருக்குது, 17 பேஸ் பண்ணி 0 இருக்குது. இப்போ அது மாதிரி நம்பர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் எடுக்க முடியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் 17 பேஸ் பண்ணி 9 இருக்குது, இங்கேயும் 17 பேஸ் பண்ணி 9 இருக்குது, இங்கே 17 பேஸ் பண்ணி 8 இருக்குது, 17 பேஸ் பண்ணி 1 இருக்குது, இங்கே 170 இருக்குது, இங்கேயும் பார்த்தோன்னா 170 இருக்குது. அதனால் 2 சார்ட் அப்படிங்கிறது எடுத்து கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் தான் இருக்குது. அதனால் சார்ட் கரெக்டாக பாருங்கள். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். இந்த நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறத விட இந்த மாதிரி நம்பர்ஸ் வரலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கெஸ்ஸிங். ஏன்னா சார்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்பர்ஸ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.